கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த வருடத்துல தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான அல்லது ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடம் தேசத்திலையும் பயங்கரமான காரியங்கள் நடக்கும். அதோடு கூட தேவனை அண்டிக் கொண்டு வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இருந்து செய்கிற காரியமும் பயங்கரமா இருக்கும். அது அதிசயமான காரியத்தை தேவன் பயங்கரமாக செய்வேன் என்று மோசேயினிடத்துல வாக்கு கொடுக்கிறார். முதல் விசை மோசே தேவ சமூகத்திலே 40 நாள் உபவாசித்த போது தேவனே தன்னுடைய விரலிலே கற்பலகையில வார்த்தைகளை எழுதி கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலின் மக்கள் தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாரோ முதலாவது கற்பனையவே அவர்கள் உடைத்தபடியினால மோசே அந்த கற்பலகையை மலையின் அடிவாரத்தில் வந்து ஜனங்கள் பொன்கன்று குட்டியை உண்டாக்கி தங்களை கெடுத்து கொண்டபடியினால தேவனே விரலில் எழுதி கொடுத்து அந்த கற்பலகையை மலையில் அடித்து உடைத்து விட்டார். இரண்டாவது விசை இதே உடைத்து போட்ட கற்பலகைக்கு ஒப்பனையாக நீ ஒரு பலகையை செய்து கொண்டு வா, நான் அதே கற்பனையை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது விசைதான் மோசே 40 நாள் உபவாசித்திருந்த போது கர்த்தர் தன்னுடைய விரலில் எழுதி கொடுத்த அதே கற்பனையை மோசேயினுடைய விரலில் எழுதும்படியாக மோசேக்கு கிருபை கொடுக்கிறார். இதுதான் பெரிய அதிசயம். தேவன் செய்த காரியத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த மோசேயை கொண்டு செய்ய வைத்தவர். இப்ப இந்த வருடத்திலும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் அல்லது கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை கடந்த நாட்களில் எதை இழந்திருந்தாலுமே இந்த வருடத்துல கர்த்தர் அதை திரும்ப தரப்போகிறார். எதையெல்லாம் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார்னா, ஒருவேளை நீங்க வேலையை இழந்திருந்திருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையும் உத்தமமா நடந்தது நிமித்தமே யாரோ செய்த சில தவறுதல்னால நீங்க தண்டிக்கப்பட்டது போல வேலை இழந்தது மாத்திரமல்ல, அதற்குரிய ஒரு தண்டனை கிடைக்கிற ஒரு அனுபவத்துல போல இருந்தது போல இருந்திருக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 40வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்வோனுடைய அரண்மனையில பானபாத்திரக்காரனாயிருந்த ஒரு மனிதன் செய்யாத ஒரு குற்றத்தின் நிமித்தமாக அவன் வேலை இழக்க வேண்டியது மாத்திரமல்ல, குற்றவாளி என்கின்ற ஒரு இடத்துல கைதியாக தள்ளப்பட்டிருந்தான். ஆனா வேத சொல்லுகிறது, கர்த்தர் இழந்த வேலையை அவனுக்கு திரும்ப கிடைக்க பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நான் உண்மையா இருந்தேன், ஆனாலும் யாரோ செய்த தவறு என் மேல வந்து இதனால நான் தண்டிக்கப்பட்டது போல நான் மாறிட்டேன் என்று நீங்க நினைக்கலாம். இந்த வருடத்துல அதற்கான பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இழந்த வேலையை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்து போன உத்தியோகத்தை திரும்ப தருவார். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்துல இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வேண்டிய ஆஸ்தி எல்லாம் வாங்கி அதை விற்று அதனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். தகப்பனுக்கு ஆஸ்தி போனது பெரிதில்ல, தன் பிள்ளை தன்னை விட்டு தூர இடத்திற்கு போய்விட்டானே என்று சொல்லி அநேக நாட்கள் இரவு பகலாய் நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டு இருந்தான். அதே தகப்பனை தேடி அந்த பிள்ளை வரும்படியாய் தேவனே ஒரு சில சம்பவங்களை ஏற்படுத்துகிறார். தேசத்தில் பஞ்சம் வருகிறது. பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு வேலையிலே அவர் அமர்த்தப்படுகிறார். பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட அந்த பிள்ளைக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உணர்வை கொடுத்து
தகப்பன் வீட்டை தேடி வரும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமா, ஒருவேளை கணவன் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், மனைவி உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், அல்லது பெற்றோரை விட்டு நீங்கள் பிரிந்து வந்திருக்கலாம். இது நிமித்தமாய் அநேக வறுமை தருத்தரங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருடத்துல கர்த்தர் பெற்றோருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவார், பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவார். இழந்து போன குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். அந்த இளைய குமாரன் திரும்ப வந்தவுடன் அவன் எதிர்பார்த்து வந்தது வேலைக்காரர்களில் ஒருவனாக வைத்துக் கொள்ளட்டும், ஏதோ ஒரு நேர ஆகாரமோ 2 நேர ஆகாரமோ கொடுக்கலாம் அல்லது பெறலாம் என்ற நினைப்புல வந்திருந்தான். ஆனா அவங்க தகப்பனார் முதலாவது ஆகாரம் கொடுக்கிறதற்கு முன்பாக அவனை கட்டி அணைத்து முத்தத்தை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உலகம் உங்களை 1000 விதங்களில 1000 விதமா பேசலாம், அல்லது உங்க நண்பர்கள் பல விதங்களில பேசலாம். ஐயோ, இவ்வளவு சேற்றுல போய் விழுந்துட்டானே, இவ்வளவு ஒரு அக்கிரமத்துல விழுந்துட்டானே, ஒரு குடிப்பழக்கத்துல விழுந்துட்டானே, ஒரு பாவ இருள விழுந்துட்டானே என்று சொல்லி உங்களை புறக்கணிக்கலாம். ஆனா தாயின் கருவுல உருவாக்கிய தேவன், தாயை காட்டிலும் அன்பு கூறுகிற தேவன், முதலாவது முத்தத்தின் மூலமாய் அன்பை வெளிப்படுத்தினார். இதற்கு பின்பு அவருடைய மோதிரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு விலையேற பெற்ற வஸ்திரத்தையும் பாதரட்சியும் கொடுத்து அவனை வீட்டில் விருந்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களை ஏற்படுத்தின ஒரு நல்ல தகப்பன் இந்த வருடம் உங்க குடும்பத்துல இந்த இழந்து போன அத்தனையும் திரும்ப தருவார். 3வது காரியம், இழந்து போன ராஜ மேன்மையையும் கர்த்தர் திரும்ப தருவார். தாவீதின் வீட்டுல பாருங்க, எதிர்பாராத விதமாய் தன்னுடைய பிள்ளையின் நிமித்தமாகவே தாவீது ராஜ்யத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ராஜா என்கின்ற அந்தஸ்தை இழக்க வேண்டியது வந்துவிட்டது. இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில எந்த எருசலேம் வீதியில ஜனங்கள் எல்லாம் ராஜா ராஜா என்று புகழப்பட்டு இருந்த தாவீது இன்றைக்கு சிமேயி எனப்பட்ட ஒருவன் நிந்திக்கிற ஸ்தானத்தில் தள்ளப்பட்டு போயிட்டான். அதாவது ஒன்றுமில்லாத ஒரு மனிதன் நிந்தையும் அவமானத்தையும் அடைகிறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா ராஜ மேன்மையில இருந்து, அரண்மனையில இருந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு மாதிரியாய் இருந்த இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில எதிர்பாராதமான இழப்புகள். ஆனா இது தற்காலிகமானதுதான், இந்த இழப்பு நிரந்தரமானதல்ல. அதன் அடிப்படையில சில காலம் தாவீது வனாந்தரத்துல இருக்கிறாரு. இந்த தாவீதை வனாந்தரத்திற்கு துரத்தின அப்சலோம் ஒரு நாள் கர்வாலி மரத்திலே மாட்டப்பட்டு மரித்து போய்விடுகிறான். இழந்து போன அந்த மேன்மையை கர்த்தர் திரும்பவும் தாவீதுக்கு கொடுத்தார். அதே தேவன் தான் இந்த வருடத்துல உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், அதிசயமாய் பயங்கரமான காரியத்துல ஒன்று, இழந்து போன அந்த ராஜ மேன்மையை, இழந்து போன அந்த அரண்மனை வாழ்க்கையை தேவன் திரும்ப தரப்போகிறார். 4வது காரியம், இழந்து போன ஊழிய பாரங்கள். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மோசே தேவனை சந்திக்கிற போது, நான் பேச தெரியாத திக்குவாயும் மந்த நாவும் உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கை 7வது அதிகாரத்துல மோசேயை குறித்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் பவுல் எழுதுகிறாரு, அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராயிருந்தாராம். எகிப்தில இருக்கிற சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறின மனுஷனாயிருந்தார். ஆனா இன்றைக்கு எல்லாம் போயிட்டு, ஒரு நாள் ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் கடினமாய் நடத்துகிறான் என்று சொல்லி ஒரு எகிப்தியனையே கொலை செய்கிற அளவுக்கு ஆத்ம பாரத்தில் இருந்த இந்த மோசே இன்றைக்கு தான் உண்டு, தன் மனைவி உண்டு, தன் பிள்ளைகள் உண்டு, தனக்கு கிடைத்த வேலை உண்டு, ஆடுகள் உண்டு என்று சொல்லி தனக்காகவே வாழ ஆரம்பித்து விட்டான். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்துல நான் ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆத்ம பாரத்தோடு ஆத்ம ஆதாயம் செய்ய அநேக இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு எனக்குள்ள அந்த ஆத்ம பாரம் எல்லாம் போய் ஏன் வாழ்க்கையவே எப்படி நடத்துறதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டு இருக்கிறேன் என்கின்ற நிலையில இருக்கலாம். முச்சடியில எழுந்தினருடைய தயை சகோதரனுடைய விசேஷத்தவன் தலையில் வரும் என்று சொன்னதுபடி இந்த வருடத்துல கர்த்தர் இந்த ஆத்ம பாரத்தை திரும்ப தரப்போகிறார். ஜனங்களுக்காக கெஞ்சி மன்றாடக்கூடிய ஒரு இருதயத்தை திரும்ப தரப்போகிறார்.
எந்த ஊரில் இருந்தாம் எனக்கு இப்பேற்பட்ட ஊழியம் இல்லாம போய்விடும், அல்லது எந்த ஊரில் இருந்தா எனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று ஊரை விட்டு ஓடி வந்திருக்கலாம், அல்லது அந்த ஊருக்கு போவதற்கு தயங்கி கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதே ஊரிலே மோசையை திரும்பி அழைத்து கொண்டு வந்து அதே ஊரில் 400 வருட அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கின கர்த்தருடைய மகிமை இந்த வருடம் உங்களை சந்திக்க போகிறது, உங்களை நடத்த போகிறது. கர்த்தருடைய அந்த மகிமைக்குள்ள இருந்து உங்களை பாருங்க. அடிமைப்பட்ட இருக்கிற இஸ்ரவேலரை விடுதலையாக்குவதற்கு தற்காலிகமாக சில காலங்கள் மோசேயை தேவன் ஒரு அடிமையை போல நடத்தினார். ஆனால் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திய பின்பு மோசே எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிற யாவரையும் விடுதலையாப்பதற்கு திரும்பவும் அவர் எகிப்திற்கு வந்தார். கடைசியாக இழந்து போன ஆலயத்தின் மகிமை, இழந்து போன எருசலேமின் மகிமையை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். வெங்கல கதவுகளை உடைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையோ ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அதே கர்த்தர் தான் இந்த வருடத்துல ஆலயத்திற்குரிய மகிமையை திரும்பி வர பண்ணுவார். இப்போ ஒரு விதமாய் கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஒரு விதமான இழப்புகளை தேசத்தில் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவனுக்கு தற்காக்கிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, உத்தம இருதயத்தோடு இஸ்ரவேலருக்கு கர்த்தரே துணையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இடும்பு செய்கிறவனுக்கு நியாயம் செய்கிற ஒரு ஆண்டவர். எந்த அரண்மனையில செய்யாத ஒரு குற்றத்தின் நிமித்தமாய் தண்டிக்கப்படுவதற்கு சிறைச்சாலையில போடப்பட்ட பணப்பாத்திரக்காரனும் சிறைச்சாலைக்கு போனான். ஆனா செய்த குற்றத்தின் நிமித்தமாகவும் சிறைச்சாலைக்கு போன கைம்பாவி அவன் தண்டனை குற்றவாளியாய் மாறிவிட்டான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில செய்த பாவத்திற்கு நியாய தீர்ப்பு இல்லை என்பதனால துணிகரமா பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுதுங்க, சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடருமாமா. நோவாவின் நாட்களில வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வழிகளில போய் தங்களை கெடுத்து கொண்டிருந்தாங்க. அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, தேவன் ஜலப்பிரவாகம் என்கின்ற ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அதன் அடிப்படையில இந்த வருடத்துல அநேகருக்கு நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்க போகிறார். இரண்டாவது காரியம், உண்மையுள்ள மனிதனுக்கு மாத்திரமல்ல, அன்புள்ள மனிதர்களை இன்னும் அன்பினால நிரப்பி அவர்களுக்கு அநேக மகிமையை கொடுத்து நடத்த போகிறார். அதோடு கூட தகப்பனை வீதிக்கு கொண்டு வருவதற்கு அல்லது நூதனமான முறையில அரசாட்சியில உட்காருவதற்கு அப்சலோம் திட்டம் போட்டது போல திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடிப்பதற்கும் திருட்டுத்தனமாக உயர் பதவியை அடைவதற்கும் அப்சலோமை போல குறுக்கு வழியிலே சந்தித்தவர்கள் அகால மரணத்தை சந்திப்பாங்க. இப்படி பிரதர் இவர் இறந்து போயிட்டாரு, இவர் எப்படி இறந்தார் என்று சொல்லப்படல. ஆனா இந்த போன வழி தவறுதலான வழி. தாவீது உயிரோடு இருக்கும் போது தாவீதை வீதிக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, தாவீதனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசிப்பதற்கு தவறான வழியை தெரிந்தெடுத்த அப்சலோமின் முடிவுதான் இப்பேற்பட்ட பதவி வெறி பிடித்தவர்களுக்கு 2026 கர்வாலி மரம் அப்சலோமுக்கு காத்திருந்தது போல அநேகர் மரணத்துக்குள் போவதற்குரிய சில சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துவார். அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, மோசேயை ஊழியத்துக்கு அழைத்த அதே கர்த்தர், இழந்து போன அந்த பாரத்தை திரும்பி கொடுத்து பயன்படுத்தின கர்த்தர், வஞ்சகமாய் பணம் சம்பாதிப்பதற்கு நோக்கத்தை வைத்து வாக்குவாதம் பண்ணின கோராகையும் கோராகினுடைய கூட்டத்தையும் பூமி பிளந்து அழித்தது போல பணத்தையும் மேன்மையும் மாத்திரம் தேடி போகிறவருடைய முடிவு அதோகதியா போய்விடும். கடைசியா எருசலேம் பட்டணம் ஏன் பாழாக்கப்பட்டது, எருசலேம் பட்டணத்துல ஏன் நேபுகாத் நேச்சார் வந்து அரண்மனையில இருக்கக்கூடிய தேவாலயத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உடைத்து பாபிலோனுக்கு கொண்டு போனார் அப்படின்னா, அந்த நாட்கள்ல சிதேக்கியாவின் நாட்களில எருசலேமே தன் மகிமையை இழந்து நின்றது பாருங்க.
இந்த சிதேக்கியா ராஜா பல தேசத்து ராஜாக்கள் வெற்றி பெற்றதுனால அந்த தேசத்து ராஜாக்கள் வழிபட்ட தெய்வங்களை எருசலேமுக்கு கொண்டு வந்து விட்டார். சாலமோனின் நாட்களில எருசலேம் ஆரம்பத்துல மகிமையுடையதா இருந்தது. ஆனா சாலமோனின் முடிவு காலகட்டத்துல சாலமோன் தேவனுக்கு மாத்திரம் ஆலயம் கட்டலைங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள மாத்திர பொக்கிஷங்களை கொண்டு போய் வைக்கல. தனக்கு விருப்பமான ராஜாக்களுடைய மகள்களை திருமணம் பண்ணினான். சாலமோனின் நாட்களில சாலமோனுக்கு ஒரு எதிர்ப்பு வரக்கூடாது என்கின்ற ஒரு தந்திரமான ஒரு ட்ரிக்க அவர் எடுத்த ஒரு ஐடியால என்ன நடந்ததுன்னா, எகிப்தின் ராஜாவினுடைய மகளை கல்யாணம் முடிச்சார். எத்தோப்பிய தேசத்து ராஜாத்திய திருமணம் முடிச்சார். இப்படி தேசங்களில ராஜாக்களிடத்தில் சம்பந்தம் வைத்தபடியினால சாலமோனை எதிர்க்கிறதுக்கு எந்த ராஜாக்களும் வரவில்லை. அப்ப திருமணம் முடித்ததனுடைய ரிசல்ட் என்னவா மாறினதுன்னா, எகிப்து ராஜாவினுடைய மகளுக்கு எகிப்துல எப்படி தெய்வ வழிபாடு இருந்ததோ அதே மாதிரி எருசலேம்ல ஒரு கோயில் கட்டினார். இப்படி 1000 மனைவிகளுக்கும் 1000 கோயிலை கட்டி தேவ கோபத்திற்கு காரணமா மாறினாரு. இவர் ஆரம்பித்த இந்த காரியம் எரோபியாமின் மூலமா ரெகோபியாமின் மூலமா பின்னாட்களில் ஆகாப் ராஜாவின் காலகட்டத்துல கடைசியா சிதேக்கியா ராஜாவின் காலகட்டத்துல எருசலேம் தன் மகிமையை இழந்திருந்தபடியினாலதான் கர்த்தரே என் தாசனாகிய நேபுகாத் நேச்சாரை அழைத்து கொண்டு வந்து நான் எருசலேமை நியாயம் தீர்க்க போகிறேன் என்று நியாயம் தீர்த்ததுதான் இந்த எருசலேமில புதையலும் பொக்கிசமமா இருந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் பாபிலோனில இருக்கக்கூடிய அரண்மனையில, அதாவது வெண்கல கதவு உள்ள அரண்மனையில, இரும்பு தாழ்பால்கள் போடப்பட்டு இருக்கக்கூடிய அரண்மனையில போட்டி ஒரு குப்பையை போல அடைத்து வைத்து விட்டான். ஆனா எருசலேமில மற்ற இடங்களில் இருந்த எல்லா கோயில்களையும் இந்த நேபுகாத் நேச்சார் தீக்கு இரையாக மாற்றிவிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரே கர்த்தர். அவருடைய ஸ்தானத்திற்கு வேற யாரை வைத்தாலுமே இயேசு சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் என்கின்றார். அவருடைய மகிமையை வேற எவருக்கும் கொடுக்க மாட்டார். எப்படி எருசலேம் எனப்பட்டது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானமோ, அதே போல தேவகுமாரனாகிய இயேசுவை வைக்க வேண்டிய ஸ்தானத்துல வேற யாரையெல்லாம் ஒரு காலத்துல நீங்க வைத்திருப்பீங்கன்னா ஆண்டவர் கிருபையா உங்களை மன்னிப்பார். வருங்காலங்களில் வைப்பீர்கள் என்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது போல எருசலேமாகிய வாழக்கூடிய நீங்களும் நானும் அந்த இடத்தை அடையாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்ப கர்த்தர் உதவி செய்வார். அப்ப என் வாழ்க்கையில அதிசயமான காரியம் நடக்கணும், என் வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்யணும் அப்படின்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற 4 காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைத்து, இந்த வருடத்துல கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு எப்படி அவர் எதிர்பார்த்த காரியத்தை செய்தபடியினால பயங்கரமானதை செய்தாரோ அதே காரியத்தை உங்களுக்கு எனக்கும் செய்வார். முதலாவது ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவன் நோவாவையும் அவனோட பேழையிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் ஒருவேளை நோவாவை நினைக்கிறதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்ட மனுஷன், தேவன் சொன்னபடியே பேழையை செய்த மனுஷன், காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தினவுடனேயே ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தின மனுஷன். அந்த மனிதனை தேவன் நினைக்கலாம். ஆனா காட்டு மிருகங்களோ நாட்டு மிருகங்களோ ஒன்றுமே செய்யாத போது ஏன் தேவன் அவைகளையும் நினைக்கணும்? ஒருவேளை முன்னாட்கள்ல இருந்த மிஷினரிஸ் தங்களுடைய லேண்டை வித்தாங்க, தங்களுடைய படிப்பை பெருசா நினைக்கல, தங்களுடைய சுகத்தை பெருசா நினைக்கல. இந்திய தேசத்திற்கு வந்து தங்களையோ தங்களுடைய தாளந்துகளையோ விலைக்கிரயமாய் கொடுத்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரபல்யமாக வேண்டும் என்று பாடுபட்டாங்க. அவங்கள வேணா ஒருவேளை கர்த்தர் நினைக்கலாம்.
ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்க, இன்றைக்கு மிஷன் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கே சில பிள்ளைகளுக்கு பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஃபீஸ் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்துருச்சு. அப்படிப்பட்ட நம்மை தேவன் நினைக்க முடியுமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அதுதான். நோவாவை போல அர்ப்பணித்தவர்களை தேவன் நினைப்பாரு, இன்னையெல்லாம் நினைப்பாரா பிரதர்? கர்த்தர் நினைக்கிற போது நடக்கக்கூடிய 3 ஆசீர்வாதங்களை கீழே சொல்லப்பட்டிருக்குது. 2வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மழையும் நின்று போய்விட்டது. அப்ப கர்த்தர் வானத்துல இருந்து மழைய ஒரு பெரிய ரிவர் மாதிரி திறந்து விட்டுட்டார். அப்ப இந்த பிரச்சனை எந்த இடத்துலனா, ஒரு கை எட்டுகிற தூரத்துல இருந்து இந்த பிரச்சனைனா ஏதோ நான் செய்திடலாம். கண்ணுக்கு தெரியாம எங்கிருந்தோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை இந்த நாட்களில் நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் வானத்திற்கும் தேவன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் என்று அந்த நாட்கள் ஆபிரகாமை சந்தித்த மெல்கிசேதே கூட கர்த்தரை குறித்து ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, வானத்திலேயே தேவன் அடைக்க முடியும் என்றால், பூமியின் ஆழத்திலேயே கர்த்தர் அடைக்க முடியும் என்றால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரதர் பயங்கரமான கடன் பிரச்சனையில போய் மாட்டிட்டேன் பிரதர், தப்பவே வழி இல்லை பிரதர், அவ்வளவு என்னை மீஞ்சிய கடன்ல நான் மாட்டிட்டேன், கர்த்தர் அடைப்பார். அது மாத்திரமல்ல, காற்றை வீச பண்ணினாராம். காற்று எனக்கே தெரியாம என் குடும்பத்தை நோக்கி வீசுதுன்னா, இந்த தத்தளிக்கிற அனுபவத்தில் இருந்து ஒரு இளைப்பாறுதலின் அனுபவத்திற்கு இந்த காற்று தான் நோவாவினுடைய பேழையை நகர்த்தி கொண்டே போனது. அன்பான தேவனுடைய பிள்ளையை, இந்த வருடத்துல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் தீர்மானித்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இளைப்பாற பண்ணி, இந்த வருடத்தின் முடிவுல எப்படி நோவா ஒரு சுத்தமான மிருகங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்தினாரோ, அதே மாதிரி உங்களுக்கும் செய்யணுமா இருந்தா, நீங்களும் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்தணுமா இருந்தா, இந்த மிருகங்களை போல நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நம்ம செய்யணும். பாருங்க, மிருகங்கள் என்ன பிரதர் பண்ணினது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வேதம் சொல்லுது 1வது வசனத்தினுடைய 2வது பகுதியில, அவனோடு கூட பேழையில் இருந்த காட்டு மிருகங்கள், பேழையில் இருந்த நாட்டு மிருகங்கள். அப்ப உலகத்துல காட்டுல இருந்த மிருகங்கள் இருந்தது, ஊருக்குள் இருந்த மிருகங்கள் இருந்தது, சில வீடுகள்ல செல்ல பிராணி மாதிரி பங்களால சில மிருகங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஒரு மிருகங்களையும் கர்த்தர் நினைக்கல, பேழைக்குள் இருந்த மிருகங்களை நினைத்தாராமா. அதே போல வேதம் சொல்லுதுங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல பவுல் தான் ஏற்படுத்தி வைத்த கொரிந்திய சபை மக்களிடத்துல எதை எதிர்பார்த்தார்னா, வாசிக்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க விரும்புகிறேன், வேண்டுகிறேன்கிறார். அப்ப பவுல் சபையாரிடத்துல, விசுவாசிகளிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றையும் உங்களிடத்தில் அறியாதிருக்க விரும்புகிறேன்கிறார். இப்ப நமக்குள்ள சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம். எப்படி பேழைக்கு உள்ள இருந்த மிருகம், ஒருவேளை ஜாதி ஜாதியாய் தேவன் உலகத்துல மிருகங்களை படைச்சிருக்கலாம், ஆனா பேழைக்குள்ள வந்த போது ஒரு மிருகம் கூட நான் இன்ன ஜாதி மிருகம்னு சொல்லவே இல்லை. மிருகங்களைத்தான் தேவன் ஜாதி ஜாதியா படைச்சாரே தவிர மனுஷனை தன்னுடைய சாயலாகத்தான் படைச்சார். ஒருவேளை காட்டுல இருக்கிற மிருகம் சிங்கம் ஒருவேளை மான வேட்டையாடலாம், ஆனா பேழைக்குள்ள வந்த போது ஆண்மானும் பெண்மானும் ஒரே இடத்துலதான் இருந்தது, சிங்கமும் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஒரே இடத்துலதான் இருந்தது. அப்ப பேழைக்குள் வாழுகிற தேவனுடைய பிள்ளைக்குள்ள எதை தேவன் வைக்க விரும்புகிறார் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சுபாவம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம அபியாசப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுறோம். பவுல் சொல்றாரு, உங்களிடத்துல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றையும் காண நான் அறிய
விரும்பவில்லை என்று சொன்னவர் அவரே என்ன சொல்றாருன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் பிழைக்கிறது எதுக்காக? நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறேன், ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தை நடத்துறேன். என் மனைவிக்காக அல்ல, என் பிள்ளைகளுக்காக அல்ல. மனைவி பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனா இவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் காண்பிப்பதற்காகவே இதை செய்கிறேங்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நம்ம எதற்காக வேலைக்கு போறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம், எதற்காக இரவும் பகலும் பிரயாசப்படுகிறோம்? சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவோடு அறையப்பட்டிருக்கிற நானு இந்த இயேசுவை எப்படியாவது வாழ்ந்து காண்பிக்க வேண்டுமே என்று சொல்லி வாழ்றேங்கிறார். ஏன்னா எப்பயோ மறிக்க வேண்டிய இந்த பவுல் வாழ்வதனுடைய அர்த்தம் என்னன்னா, தான் மரணம் அடைவதற்கு முன்பாக எப்படியாவதோ எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உலகம் அறிய வேண்டுமே என்று வாழ்ந்தார். அப்ப அந்த பவுலுக்குள்ள இருக்கக்கூடிய அதே ஹேபிட் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குமானா, எப்படி நோவாவினுடைய பேழையை ஒரு இடத்துல சேஃப்டியா வச்சு நன்றி துதிகளை செய்ய வைத்தாரோ, நன்றி பலிகளை ஏறெடுக்க உதவி செய்தாரோ, அதே தேவன் இந்த வருடத்திலேயோ அந்த சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார். சிலுவையில அநேக காரியங்களை இயேசு செய்தார். ஆனா இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவைத்தான் சிலுவையில் அறையப்பட்டவரா பார்க்கிறோமே தவிர, இயேசுவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டவனா பார்க்க மறந்துட்டோம். சுவிசேஷத்தினுடைய பூரணமே என்னன்னா, இயேசு வந்தார், இந்த உலகத்துல மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போனார் என்பது சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி. ஆனா இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார், நான் இயேசுவுக்குள்ள மரித்திருக்கிறேன், இயேசுவால் பிழைத்திருக்கிறேன். ஒரு நாள் வரும் இந்த உலகத்தை விட்டு நான் போகிற போது எனக்காக பரலோகத்துக்கு போன இயேசுவை நானும் சந்திக்க போகிறேன். அதற்கான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்பது தாங்க பூரணமான ஒரு சுவிசேஷமே. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்குள்ள வாழுகிற எனக்குள்ள இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அப்ப சிலுவையில இயேசுவுக்கு நடந்த காரியம் அதை அவர் அவமானமா நினைக்கல. ஒருவேளை அந்த நாட்கள்ல அவங்க பண்ணின எல்லாமே அவர் அவமானப்படுத்தினது மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா சிலுவையே எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா, ஒரு மனிதன் சாபத்துக்கு ஏதுவான மரணத்தை சந்திக்கணுமா இருந்தா அவனை மரத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி உபாகமத்துல மோசேயின் மூலமா கர்த்தர் சொல்றார். அப்ப மரத்துல மரித்த எல்லோருக்கு பின்னணியில பாருங்க ஏதோ ஒரு சாபம் இருக்கும். யூதாசா இருக்கலாம், அப்சலோமா இருக்கலாம், ஆமானா இருக்கலாம். எல்லோருக்கு பின்னாடியும் அவர்களுடைய மீறுதல்கள் வேலை செய்து கொண்டிருந்தது. ஆனா வேத சொல்லுகிறது, இயேசு எந்த விதமான ஒரு மீறுதலும் இல்லாம மீறுதலுக்குட்பட்டிருந்த உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய், கலாத்தியர் 3:13-14 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமா விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி நடந்ததுங்கிறார். அப்ப இயேசு தனக்கு நடந்த காரியத்தை அவமானமா எண்ணவில்லை. ஒருவேளை சபையில சில பேர் உங்களை அவமானப்படுத்தின மாதிரி நடத்தி இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல ஒருவேளை சில நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தின மாதிரி நடத்தி இருக்கலாம். ஆனா இதை நீங்களா போய் நின்று பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு அவமானம் தான். இல்ல, இயேசுவே தனக்கு நடந்த அவமானத்தை அவமானமா எண்ணல. இப்ப ஏன் வாழ்க்கையிலுமே எனக்கு நடக்கிற காரியத்தை நான் அவமானமாய் எண்ண மாட்டேன் என்று நீங்க வாழுவீங்கன்னா கட்டாய வேதம் சொல்லுதுங்க, கர்த்தர் நல்ல ஒரு இளைப்பாறுதலை இந்த வருட கடைசி வரைக்கும் நடத்துவார்.
ஆனா சில காரிய சம்பந்தமே இருக்காது. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி நிமித்தமா, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் நிமித்தமா, தனக்கு கீழே இருக்கிற மக்களை, தன்னோடு வேலை செய்கிற மக்களை, தன்னோட கூட ஊழியத்துல கீழே இருக்கிற மக்களை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பயன்படுத்தினோம்னா, வேதம் சொல்லுதுங்க, இந்த ஆமான் எப்பொழுதெல்லாம் அரண்மனைக்கு போவானோ எல்லோரும் தலை வணங்கி வணங்குவாங்க. ஆனா மொர்தெகாய் அதை வணங்கல. அவ வணங்கலா என்ன என்ன எல்லாருமே வணங்குறாங்களே, இவன் வணங்குனாத்தான் எனக்கு ஒரு அதிகாரமா, இவன் வணங்குனாத்தான் எனக்கு மேன்மையான்னு நினைக்காத இந்த ஆமான் தன்னை வணங்காதவன் மாத்திரமல்ல, வணங்காதவன் சொந்தக்காரன் கூட உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண, அது அவமானமா என்னன்னா, இந்த அவமானத்தை எண்ணினது நிமித்தமா தான் மொர்தெகாய்க்கு தன்னுடைய வீட்டுல தூக்கு மரத்தை ஏற்படுத்தினான். ஆனா அவனுக்கே தெரியாது அரண்மனையில் இருக்கிற எஸ்தர் மொர்தெகாயினுடைய மகள் முறை என்று. யூதர்களை எல்லாம் அழிக்கும்படியாய் ஒரு காரியத்தை திட்டம் போட்டான். அத சகிப்புத்தன்மை இல்லாததுனால இவன் போட்ட தூக்கு மரத்திலேயே இவனே தொங்கும்படியான சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மாதிரியா யாரை வேதம் சொல்லுகிறதுனா, இயேசுவையே நோக்கி பாருங்கள். எபிரேயர் 12:1 சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோங்கிறார். அப்ப இயேசு எங்கேயாவது தனக்கு நடந்த காரியத்தை அவமானத்தமா பார்த்தாரனா இல்ல. ஆனா இந்த ஆமான் அவமானமா நினைத்தது நிமித்தமா வேத சொல்லுதுங்க, யூதர்களை எல்லாம் கொல்லும்படியாய் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினா அவன் மரணத்துக்குள் போய்விட்டான். முதலாவது காரியம், எது நடந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு கூறுகிற, அதாவது அவரிடத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஒருவேளை தலை முடியிலிருந்து கால் தூசி வரைக்கும் எல்லாவற்றிற்காகவும் கல்வாரி சிலுவையில இயேசு விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காரியம், எதையுமே நீங்கள் அவமானமாக எண்ணாம, நமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குது. இயேசுவுக்கு சிலுவையில நடந்த அந்த காரியத்தை அவர் அவமா எண்ணாமதுனாலதான் இன்றைக்கு நானெல்லாம் சிலுவையை பற்றி பேசுகிறேன். நானல்ல, எனக்கு முன்னோடியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் சிலுவையை பற்றி பேசுறாங்க. வரும் தலைமுறையினர் இந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை முன்வைத்து பேசுவாங்க. தலைமுறைக்கும் சொல்லப்பட்டிருந்த இந்த பூமி இருக்கிற வரைக்குங்க இந்த இயேசுவினுடைய சுவிசேஷம், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பிக் கொண்டே இருப்பார். அப்போ உங்க வாழ்க்கையில யாரு அவமானப்படுத்தினாலோ அதை நீங்க பெரிதா நினைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள அதை சகித்து போகக்கூடிய கிருபையை கேளுங்க. இரண்டாவது காரியம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையில் பகையை கொன்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வியாதிக்கு அல்லது நல்வாழ்வுக்கு தடையா இருக்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்னன்னா பகைதான். அப்சலோம் தன்னுடைய சகோதரியை இன்னொரு சகோதரன் கெடுத்து விடுகிறான். அப்பொழுது அப்சலோமுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிறார். அவனுடைய சகோதரியினுடைய தகப்பனார் தான் தாவீது. தகப்பனாரே அமைதியாய் இருக்கும் போது இந்த அப்சலோம் தன் தங்கச்சியை ஒருத்த கெடுத்து விட்டானே என்று சொல்லி பகையை வைத்துட்டு, அந்த பகையினுடைய ரிசல்ட் என்னன்னா அவனிடத்துல நல்லதோ கெட்டதோ எதுவுமே பேசல. இன்னைக்கு எத்தனையோ பேரு சபைக்கு வந்தும் சகோதரின் இடத்துல நல்லது கெட்டது பேசுறது இல்ல, சபையாரிடத்துல நல்லது கெட்டது பேசுறது இல்ல, ஊழியர்களிடத்துல நல்லது கெட்டது பேசுறது இல்ல, பகை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரத்துல நீங்க பகைய கொள்ளலைன்னா நாள் ஒன்று வரும், அந்த மரமே பகையோடு இருக்கிற உங்களை கொன்றும். இந்த அப்சலோமுக்கு வாய்ப்புகள் இருந்தது. தகப்பனாரே சகித்திருக்கிறாரே, நாம என்ன ஓவர்டேக் பண்ணி போயிடறோம் அப்படின்னு இல்லாம அவனை ஒரு விருந்து வைத்து சகோதரனை விருந்து வீட்டுல கொலை செய்துட்டான். இந்த பகை இவனுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருந்தது. கர்வாலி மரத்துல இந்த அப்சலோம் தன் முடியினால தொங்க விட்டு ஜீவனை விட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாதிரியா பார்த்தோம்னா எந்த மனிதனையும் பகைக்க மாட்டோம். ஒருவேளை என் பேரை எப்படி வேணாலும் கெடுத்திருக்கலாம், என்னுடைய பொருளை எப்படி வேணாலும் எடுத்திருக்கலாம்,
நமக்கு ஒரு மாதிரியாய் ஆபிரகாமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த லோத்து பாலும் தேனும் ஓடுகிற ஏதேனை போல இருக்கிற சோதோம் குமாராவை எடுத்துட்டு போன போதும் கூட ஆபிரகாம் அதற்காக விசனப்படல. அவன் சிறைப்பட்ட போது இறங்கி போய் அவனுக்கு உதவி செய்தான். ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் யாரு நமக்கு அவமானத்தை கொடுத்தாலோ, யாரு நமக்கு வேதனையை கொடுத்தாலோ, இயேசு நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்தது என்னன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். இதுதான் நமக்கு மாதிரியா கொடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், அப்சலோம் பகையினால வாழ்ந்து மரத்துல மரணம் அடைஞ்சான். ஆனா உங்களுக்கு எனக்கும் தாவீதினுடைய குமாரனாய் வெளிப்பட்ட இயேசு பகையை சிலுவையில கொன்று காண்பித்திருக்கிறார். இப்ப நாமளும் யாரை குறித்து பகையோடு இருக்கக்கூடாது. மூன்றாவது காரியம், பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாவது சிறுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினாராம். ஒருவேளை எல்லாமே எனக்கு தெரிந்திருக்கலாம், உலகமே நான் போய் கொண்டிருக்கலாம், பல வெளிப்பாடுகள் எனக்கு இருக்கலாம், இயேசுவே என்னை பார்த்து அப்ரிசியேட் பண்ணி பாக்கியவான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கிருபையினால வந்தது. இதுல மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன் என்று வேதம் சொல்லுது பாருங்க. ஆனா பேதுருவனுடைய வாழ்க்கையில அப்படி கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஓரத்துல பெருமை இருந்து கொண்டே இருந்தது. உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தமே, எங்களுக்கு என்ன தருவீர்? அடுத்து கேட்கிறாரு, எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஓட மாட்டேன். இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறிச்சு தெரியுங்களா? 11 சீசர்கள்ல யூதாசை தவித்து 10 பேரை எதுவுமே பண்ணல. இந்த பேதுருவை தான் பிசாசு போய் கேட்கிறான். கோதுமை சுழலிலே புடமிடுகிறது போல பேதுருவை எனக்கு தாரும் என்று உத்தரவு கேட்டுக்கொண்டானாமா. இயேசுவோ இவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனிடத்துல உத்தரவு கொடுத்திருக்கிறார். இந்த நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரம் ஊழியம் செய்து செய்தே பெருமை வந்துரும் பாருங்க. நான் இவ்வளவு பெரிய சபையை நடத்திட்டேன், இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், இத்தனை நாடுகளுக்கு போயிட்டேன், இது எல்லாம் கிருபையினால வந்ததுங்க, சொல்லிக் கொள்ளுவதற்கு ஒண்ணுமே இல்லை. இவர் 3 தடவை பேதுரு மறுதளிச்சாரு. உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் அவரை 3 தடவை சந்தித்து, இது உன்னால நடந்த சம்பவம் இல்லை பேதுருவே, நான் தான் உனக்கு கிருபையை தந்து அழைத்தேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு வார்த்தையை சொல்லி தீர்க்க தரிசனமா முடிக்கிறார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன் இஷ்டமான இடத்திற்கு அலைந்து திரிந்த முதிர் வயது எனப்பட்டது ஒன்று வரும். அப்பொழுது நீ விரும்பாத இடத்திற்கு கொண்டு போகப்படுவ, நீ கைகளை உயர்த்துவாய், வேறொருவன் உனக்கு வஸ்திரத்தை தரிப்பிப்பான்கிறார். இப்ப மரத்துக்குள்ள இருக்கிற அனுபவம் இதுதான். நான் என்று சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இயேசுவே சொல்லப்பட்டிருக்குது, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராமா. இன்றைக்கு மனிதனே கடவுளாகிறதுக்கு பல பிரயாசப்படுறான். சில நாட்கள் சில விடுதங்கள் இருக்கிறாங்க, சில இடங்களுக்கு போறதுனால அவரை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவனுங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. வார்த்தையாய் இருந்த இயேசு முதலாவது மனிதனாய் மாறணுமா இருந்தா அந்த தேவன் என்கின்ற ஸ்தானத்தை முழுவதும் அழிக்கணும். அது மனிதனா மாறுவது மாத்திரமல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகிறார்னு வைங்களேன். அதுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுது. நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நோவாவை சந்திக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ ஒரு மனிதனை சந்தித்து நீ பேழையை செய்யப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அந்த மனிதன் தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருப்பான். ஆனா நோவாவை சந்தித்தது கர்த்தருடைய கிருபை. வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப நம்ம தாழ்த்துகிற போதுதாங்க கர்த்தர் கிருபை தருகிறார். உலகத்துல யாக்கோபு எழுதும்போது எழுதுறாரு, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ தேவனே எதிர்த்து நிற்கிறாருங்கிறார். முதலாவது காரியம், இந்த வருடத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்க. நான் மரத்துக்குள்ள வாழ்ந்த நோவாவை போல சில சகிப்புத்தன்மை எனக்கு வேணும். ஒருவேளை எதுவுமே என்ன புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நோவாவுடைய பேழைக்குள்ள ஒரு யானையும் நோவாவை புரிந்து கொள்ளுமானா புரிந்து கொள்ளாது. ஒரு நாய் நோவாவை புரிந்து கொள்ளுனா புரிந்து கொள்ளாது. கோழியா இருக்கலாம், வேற எந்த பறவைகளோ நோவாவை புரிந்து கொள்ளாது. ஆனா நோவா தான் அவைகளை புரிந்து கொள்ளணும். இந்த பொறுப்பு அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது.
பாஸ்டர் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க பாஸ்டர், எல்லாரையும் புரிந்து கொள்ளணும்னு என்னிடத்தில் எதிர்பார்க்காங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தான் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவத்தை உங்களிடத்துல தேவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா இது தற்காலிக மாத்ததுதான். அநேக வருடங்கள் கர்த்தர் நோவாவை வேலைக்குள் வைக்கல. காற்று அனுப்புனாரு, ஜலம் வத்த ஆரம்பித்தது. அரராத் என்கின்ற ஒரு இடத்துல வந்து கர்த்தரே கதவை திறந்து விட்டாரு. அந்த மிருகங்கள் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய இடத்துக்கு போயிட்டுது. நோவாவும் நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம் தனியா வந்து திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி பயிரிடுகிறவனானான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகிப்புத்தன்மையை ஆண்டவரிடத்துல கேளுங்க, தாழ்மையை ஆண்டவரிடத்துல கேளுங்க, பகையை அழித்துட்டு அன்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கேளுங்க. இரண்டாவது காரியம், யாத்ராம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள்ல இதுல 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். உன் கையை மடியிலே போடு என்றார். தமிழ் வேதாகமத்துல மடியில போடுங்கிறாரு. ஆனா ஆங்கில வேதாகமோ இந்தி வேதாகமத்துல உன் கையை எடுத்து இருதயத்தில் வை அப்படிங்கிறார். இருதயத்தில் வைத்த மாத்திரத்துல வெண்குஷ்டமாக மாறிவிட்டது. மறுபடியும் கையை இருதயத்துல வை அப்படிங்கிறாரு. எடுத்த போது மறுகையை போல சீராயிற்று. இப்ப கர்த்தர் எகிப்து தேசத்திற்கு மோசையை அழைத்து கொண்டு வருகிற போது மோசேயை கர்த்தர் ஒரு சாட்சியாய் ஏற்படுத்தும்படியாக கொண்டு வருகிறார். கோல் மாத்திர சாட்சி இல்லைங்க, மோசேயும் சாட்சி. இப்ப முதலாவது அடையாளத்தை அவங்க விசுவாசிக்கலைன்னா இரண்டாவது அடையாளத்தை விசுவாசிப்பார்கள் என்று மோசேட்ட சொல்றார். அடுத்து 9வது வசனத்துல உன்னுடைய கையில் நைல் நதியில் இருக்கிற தண்ணீரை மொண்டு தரையில ஊத்தி நீ ஊற்றின தண்ணீர் ரத்தமா மாறும் என்று சொல்லி இருக்கிறார். மோசே எகிப்து தேசத்துக்கு வர்றாரு. ஆனா கோலை பயன்படுத்தின மோசே தன் கையை பயன்படுத்தல. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தேவன் எனப்பட்டவர் தேவாலயத்துக்குரியவரை போல பார்க்கிறாங்க. சர்ச்சில தான் ஆண்டவர் இருக்கிறார், அல்லது எங்கேயோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துல தான் தேவன். இது உலக முறைங்க. இயேசு சமாரிய ஸ்திரீயின் இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்து இருக்குதுங்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறார். அப்ப முச்சடியில கர்த்தர் ஒரு ட்ரைனிங் கொடுத்த அந்த ட்ரைனிங்க மோசே எகிப்து தேசத்துல வந்து செய்யல, கோலத்தான் பயன்படுத்தினார். அதனால கர்த்தர் 7வது அதிகாரத்திட்ட மோசேட்ட சொல்றாரு, சர்ப்பமாய் மாறின கோலை எடுத்து நைல் நதியில அடி, அது ரத்தமா மாறுங்கிறாரு. அதன் அடிப்படையில மோசே அடித்த போது நைல் நதி ரத்தமாக மாறிவிட்டது. யாத்ராம 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலே தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறிற்று. நதியின் மீன்கள் செத்து நதியோரம் ஆயிற்று, நாறிவிட்டது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு இடத்துல தேவன் அற்புதம் செய்யறாருன்னா அந்த அற்புதத்துல வாசனை தான் வரணும், நாற்றம் வருமா? வானத்தில இருந்தே மழையை பொழிகிற தேவன் இந்த பூமிக்கு மழை வந்த உடனே மண்ணுக்குள்ள வாசனையை உண்டாக்குறார். ஒரு பூவுக்குள்ள பாருங்க, ஒரு மொட்டு விட்டு வருகிற போது பூவுக்குள்ள வாசனையை உண்டாக்குறார். அதே தேவன் தான் இங்கே வாசனைப்படுத்தும்படியா மோசேட்ட சொன்னா, மோசே கையை காண்பிக்காததுனால இப்ப பயன்படுத்தின கோலை எடுத்து அடிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஊழியத்திற்கு தேவனை காண்பித்து நடைமுறை வாழ்க்கையில சாட்சி இல்லாமல் போகும்போது அந்த இடத்துல பலவீனத்துல தேவன் உதவி செய்தாலுமே பூமியில நீதிமானுக்கு சரிகட்டப்படும். பாருங்க, நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஊழியக்காரரா இருந்தாலுமே தேவன் சொன்னதை முழுவதும் செய்யலைன்னா ஒரு நாள் வரும், அதற்காக விலைக்கிறையும் கட்டாயம் செலுத்தியே ஆகணும். அது எங்க மோசே விலைக்கிறைய செலுத்துறார் அப்படின்னா, யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரத்துல அமலேக்கியர் யுத்தத்துக்கு வருகிறாங்க.
இப்ப மோசே யோசுவாவின் இடத்துல சொல்லி அனுப்பினார், நமக்காக ஆட்களை எடுத்துக்கொண்டு நீ போய் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுன்னு ரெகுதியம்ல யோசுவா யுத்தம் பண்ணுகிற போது அற்புதமாய் மாறின தேவனுடைய கோலை எடுத்து மோசே பிடிக்கிற போது அநேக நேரங்கள் மோசேயினால ஒரு நிலையில் இருக்க முடியல. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு காலத்துல என்னென்னமோ பேசினவங்க இன்னைக்கு எப்படி எப்படியோ பேசுறாங்க. பிரதர் அன்னைக்கு அப்படி பேசினாங்கல்ல பிரதர், இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா தேவன் சொன்ன காரியத்தை செய்யாததுனால மோசேனுடைய கை அசைந்தது போல எத்தனையோ பிரபலமான ஊழியக்காரர்கள் அசைந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் கர்த்தர் மோசேக்கு உதவியாக ஆரோனையும் ஊரையும் கொண்டு மோசேயினுடைய கையை தாங்குறாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன யோசிப்போம்? எல்லாருக்கும் இருக்கிற பலவீனம் வருத, ஊழியக்காரருக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. அப்ப ஊழியக்காரருக்கு பலவீனம் வந்துருச்சுன்னா உபாகம புஸ்தகத்தினுடைய 34 அதிகாரம் 7வது வசனத்துல மோசே மரணம் அடைகிற போது மோசேயே சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது எனக்கு 120 வயது, என் கண் மங்களாகவும் இல்ல, என் சரீரத்துல பலனும் குறையவில்லைங்கிறார். அப்ப 120 வயது வரைக்கும் பலன் கொடுத்த ஆண்டவருக்கு ஏசார் செங்கடல் பிளந்து வந்த போது கை அசைந்ததுன்னா காரணம் என்னன்னா, கர்த்தர் ஊழியத்திற்கு மாத்திரம் கர்த்தர் அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தர், சர்வ பூமிக்கும் கர்த்தர். இந்த உலகத்துல ஒரே ஒரு சாட்சி இருக்கும் பாருங்க. உலகத்தார்கள் இன்னைக்கு அநேகர் தெய்வம் அல்லாதவைகளை வழிபடுறவங்க இடத்துல போய் கேட்டு பாருங்க, அந்த சாமி இதை செஞ்சிச்சுங்க அப்படிம்பாங்க. அந்த சாமிகிட்ட போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இது நடக்கும்பாங்க. ஆனா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தான் 2 சாட்சிகள் இருக்குது. ஒன்று என்னன்னா, தேவன் எனக்கு செய்தான், என்னுடைய கைகளே சாட்சி. இதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுறாரு, புருஷர்கள் தர்க்கமும் சண்டையும் பண்ணாம பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறார். நம்மளுடைய கையே அடையாளம் தான். முன்பகுதி எப்படி வெள்ளையாகவோ பின்பகுதி எப்படி கருப்பா இருக்குதோ அதே போல கிறிஸ்துவுக்கு உள்ள வருவதற்கு முன்பாக நான் எப்படியோ இருந்த பிரதர், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கின்ற சாட்சியை தேவன் ஏற்படுத்துறார். இப்ப மோசே சாட்சியை காப்பாற்றாம போயிட்டார். முதலாவது மோசேயினுடைய பலவீனத்தை அநேக இடங்களில் காண்பிக்குது. இங்க சாட்சியை காத்து கொண்டது இல்லாம இரண்டாவது இதே யாத்ராம புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரத்துல மோசேயினுடைய மாமா எத்திரோ வர்றார். வந்தபோது மோசே தலைவணங்கி மாமாவை வரவேற்கிறது மாத்திரம் இல்லாம போய் சர்வாங்க தகன பலியும் செலுத்த வச்சிட்டார். இப்ப தகன பலி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் மோசேயினுடைய மாமா கேட்கிறாரு, ஜனங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி உன்னை பார்க்கறாங்க என்று கேட்டபோது மோசே சொல்றார். வாசிப்போ யாத்ராம புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிங்களே. அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால், ஜனங்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளையையும் அவருடைய பிரமாணங்களையும் போதிக்கிறேன். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மோசே ஜனங்களுக்கு எதை போதிக்கிறார்னா தேவ கட்டளையும் தேவ பிரமாணத்தையும் போதிக்கிறாங்க. ஜனங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு மோசேட்ட வரல, தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய மோசேயை பார்த்து தேவனுக்குரியவைகளை வாங்க வந்திருக்கிறாங்க. ஆனா தேவ தொடர்பே இல்லாத எத்திரோ மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எப்பா இப்படி எல்லாம் செய்யாத, ஒரு 10,000 பேருக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணு, ஒரு 1000 பேருக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணு, ஒரு 100 பேருக்கு ஒரு செலக்ட் பண்ணு, ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி இந்த தலைவர்கள் எல்லோருடைய வழக்கையை விசாரிக்கட்டும், மிஞ்சி இருக்கிற காரியத்தை மாத்திரம் உன்னிடத்துல கொண்டு வரட்டும்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கள் என்னத்தை போதிக்க வேண்டும் என்று கீழே சொல்றாருன்னா வாசிக்கலாமே. 20வது வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். யோசிச்சு பாருங்க, எதை கட் பண்ணிட்டாருன்னா தேவ கட்டளையை கட் பண்ணிட்டார், தேவ பிரமாணத்தை கட் பண்ணிட்டார்.
அப்ப எது உலகம் கட் பண்ணுதுன்னா தேவனைத்தான் கட் பண்ணுது. டீசென்ட் அண்ட் டிசிப்ளின் டீச் பண்ணுங்கிறது. 1 மணி நேரமெல்லாம் உபதேசத்தை ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. வேகமா போயிட்டு இருக்குது வேல்டு. வேகமா போறாரு. 120ல போறாரு, 108ல ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. அதனால கடவுளுடைய உபதேசத்தை எல்லாம் வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் அல்லது 1 நிமிட செய்தியை கேட்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கட்டளை இல்லாம 1 நிமிடமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம், இதனால ஒரு பிரயோஜனமே இல்லை பாருங்க. இந்த எத்ரோ பண்ணின ஒரு காரியம் என்னன்னா, தேவ கட்டளையை கட் பண்ணிட்டான். அப்ப சில ஆலோசனைகள் கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா இத தேவனிடத்துல கொண்டு போய், கர்த்தாவே, எகிப்து தேசத்துல அவ்வளவு பிரச்சனைகளின் நடுவுல கர்த்தர் மோசேயை நோக்கினார், மோசே கர்த்தரை நோக்கினார் என்று கர்த்தருக்குள்ள சரிப்படுத்தி கொண்டு வந்த மோசே இன்றைக்கு மாமாவினுடைய ஆலோசனையை கர்த்தரிடத்துல கொண்டு போகல. ஏரியா லீடர் ஆயத்தப்படுத்தினாரு, ஜோனல் லீடர் ஆயத்தப்படுத்தினாரு, ரீஜனல் டைரக்டர் ஆயத்தப்படுத்தினாரு, டைரக்டரவே ஆயத்தப்படுத்தினாரு. ரிசல்ட் என்னன்னா, 40 நாள் சீனாய் மலையில மோசே தேவ கட்டளையை வாங்க போனாரு. அதுக்கிடையில ஏற்படுத்தி வைத்த தலைவர் ஒண்ணுமே பண்ணல. ஆரோனோடு சேர்ந்து இந்த தலைவர்களும் பொன்கண்டு குட்டியை உண்டாக்கி தேவ கோபத்துக்கு காரணமாக மாறினார்கள். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை வேற யாரெல்லாம் டாமினேட் பண்ணுகிறாங்களோ நம்மளுடைய சாட்சி நம்மளே கெடுத்துவோம் பாருங்க. மோசேயினுடைய 2வது சாட்சி எங்க அடிபடுதுன்னா, மாமாவினுடைய ஆலோசனையின்படி சபையை நடத்தினார். சபை மாமாவோட சபை இல்லை. ஒருவேளை ஆடு வேணா மாமாவுடையதா இருக்கலாம், மனைவி வேணா மாமாவுடைய கொடுத்ததா இருக்கலாம், அந்த பிள்ளை வேணா அந்த இடத்துல பிறந்திருக்கலாம். ஆனா தன் ரத்தத்தினால சம்பாதித்த சபையை மாமாவினுடைய ஆலோசனையின்படி கேட்டதுனால சபை உடைஞ்சது பாருங்க. அது வரைக்கும் எல்லோரையும் ஆராதனை செய்யும்படியாய் அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் இப்ப 11 கோத்திரத்தை செப்பரேட் பண்ணி லேவி கோத்திரத்தை மாத்திரம் கொண்டு வருகிறார். நம்மளுடைய ஊழியம் கர்த்தருடையதா இருக்குமானா, யாரு ஆலோசனை கொடுத்தாலுமே ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து 1 நாளோ அல்லது பெலனுக்கு தகுந்தாற் போல 3 நாளோ 7 நாளோ 21 நாளோ உபவாசித்து, ஆண்டவரே இது தேவ சித்தந்தானா என்று கேட்டோம்னா இந்த ஐக்கியம் நிலை நீக்கும் பாருங்க. இல்ல படிச்சவர் சொன்னாரு, திறமசாலி சொன்னாரு, பல நிபுணர்கள் சொன்னாங்கன்னா ஒன்றுமில்லாத நிலைமையில போய் ஒரு கலவரத்துல போய் முடிஞ்சிருச்சு பாருங்க. 3வது காரியம், இதே மோசே தேவன் பேச சொன்ன இடத்துல அடித்து விடுகிறார். வாசிப்போ என்னாகம புஸ்தகம். விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியில் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். 3வது காரியம் என்னாகம புஸ்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். கோலை கையில வைத்து கொண்டு வாயில பேசு அப்படின்னார். ஆனா மோசே 2வது விசை போய் வாயில பேசுவதற்கு பதிலாக கண்மலையை 2 தரம் அடிக்கிறார். 2 தரம் அடிக்கிறதுக்கு மாத்திரமல்லாம ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கலக வீட்டாரே, கலகக்காரரே, நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறேன்கிறார். இதனுடைய ரிசல்ட், கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துருச்சு. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அழைத்து ஜனங்களுக்கு முன்பாக என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடியினால ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போவாங்க, மோசே நீ போக மாட்டே அப்படின்ட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொன்ன காரியத்தை நம்ம கோபத்துல செய்தா கூட சில பலவீனத்தை சந்திக்க முடிஞ்சிரும் பாருங்க. இதற்கு முன்பாக கர்த்தர் மோசேட்ட சொன்னார், நீ கண்மலையை அடி அப்படிங்கிறார். இதற்கு முன்பாக யாத்ராம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கண்மலை அடிக்கப்படணும். ஆனா 2வது விஷயம் கண்மலையை பார்த்து பேசணும். இந்த கண்மலை யார் என்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம்
10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படிங்கிறார். அப்ப இயேசுவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாய்க்குள் வல்லமை இருக்குதுங்க. இந்த இயேசுவின் அந்த ஜீவ தண்ணீரை பருகினதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாயின் வார்த்தையில தேவன் பலன் வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு அத்தி மரத்திற்கு நடந்தது போல இந்த மலையை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னா அப்படியே போகுங்கிறார். பண்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, 3வது காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்துல கர்த்தர் வாக்குத்தத்தத்தின்படி தேசத்தை சுதந்தரிக்கிறதற்கு நமக்கு கொடுக்கிற 3வது அஸ்திபாரம் என்னன்னா, பரிசுத்தத்தின் மேல உன் பாதத்தை வை அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய முன்னாட்களில் இருந்த முற்பிதாக்கள் எதை போக்கஸ் பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தத்தை போக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பரிசுத்தத்தின் மேல நம்மளுடைய கண் படாம, பரிசுத்தத்தின் மேல நம்ம காது படாம, பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேசாம, நம்மளுடைய அஸ்திபார பரிசுத்தம் இல்லைன்னா நம்மளால கட்டாயம் தேசத்தை சுதந்தரிக்க முடியாது, இழந்து போனதை திரும்ப பெற முடியாது. யாரினிடத்துல கர்த்தருடைய சேனை அதிபதி சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 40 வருடங்கள் மேக ஸ்தம்பத்திலோ அக்னி ஸ்தம்பத்திலோ நடத்தப்பட்ட யோசுவாட்ட சொல்றாங்க. அது மோசே எனப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டா இருந்த யோசுவா. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தில் இருந்த மனிதனுக்கு பரலோகம் கொடுக்கிறதோ பரலோக எதிர்பார்க்கிறது எதுனா பரிசுத்தம் தான். இந்த யோசுவாவை குறித்து அநேக சாட்சிகள் இருக்கிறதுல மிக மிக முக்கியமான 3 சாட்சிகள். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல மோசே அனுப்பி அமலேக்கரோடு போய் யுத்தம் பண்ணிட்டு வருகிறார். ஒரு யுத்த புருஷன் அவர். அப்ப யுத்தம் பண்ணுனா போதுமில்ல, தேசத்தை சுதந்திரிக்கலாம்னா யுத்தம் மாத்திரம் போதாது. 2வது, மோசேயை தான் கர்த்தர் சீனாய் மலைக்கு கூப்பிட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது 33வது அதிகார யாத்ராகமம் 11ல யோசுவா கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். கர்த்தருடைய பிரகாரத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷன், அது இருந்தா போதாதா? அது இருந்தா மாத்திரம் போதாது. அடுத்து இந்த யோசுவாவுக்கு மோசேயினுடைய கனத்தை எடுத்து கொடுக்க சொல்லி இருக்கிறார். அப்ப கனம் பெற்ற மனிதன், கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த ஒரு மனிதன், யுத்தம் பண்ணின ஒரு மனிதன், எகிப்திலிருந்து விடுதலையாய் வந்த 12 கோத்திர பிதாக்களை அனுப்பின போது தேசத்துல கனிகளை பறித்து கொண்டு தேசத்தை குறித்து நற்சாட்சி சொன்ன மனிதர்கள்ல காலேப்பு யோசுவாவும் இருக்கிறாங்க. இதுவும் போதாதாமா, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்துல இந்த பூமியில கர்த்தருக்கு பலவிதமான பெயர்கள் சொல்றாங்க. யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, யெசுரான், எத்தனையோ பெயர்கள் இந்த உலகத்துல சொன்னாலோ பரலோகத்துல ஒரு பெயர் 24 மணி நேரம் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுதான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று. ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது தேவன் விரும்புகிற பரிசுத்தங்கிறது. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலேயோ கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதிக்கிறாங்களாமா. அது மாத்திரமல்லாது 1 பேதுரு 1:16 சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நடங்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறாராமா. அப்ப தேசத்தை சுதந்தரிப்பதற்கு யோசுவாவின் இடத்துல தேவன் எதை எதிர்பார்க்கிறார்னா, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னார். அந்த வார்த்தைக்கு யோசுவா கீழ்ப்படிந்தார். நான் இத்தனை வருஷம் சீனியர் ஆச்சு, இப்பேற்பட்ட ஊழியக்காரர் இடத்துல பயின்றவனாச்சு, இவ்வளவு மேன்மையெல்லாம் நான் அடைந்தவனாயிற்று, இன்றைக்கு புதுசா நீ வந்து ஊழியத்துல நீ பாடி செருப்பை கலட்டுவே அப்படின்னு சொல்றதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லல, கீழ்ப்படிந்தார். மோசேயே பரிசுத்தத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டபடியினாலதான் எகிப்து தேசத்துல வந்து மோசேயினால நிற்க முடிந்தது, ஜனங்களை விடுதலையாக்க முடிந்தது.
அதே மாதிரிதாங்க நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு எதை காண்பித்தாங்கன்னா, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், நம்மை வழிநடத்துகிற தேவன் பரிசுத்தர், நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடமும் பரிசுத்த ஸ்தலம் என்று. அன்னைக்கு நோவாவினுடைய பேழை அரராத்து மலைக்கு போனதுன்னா, அரராத் என்றால் என்ன அர்த்தம்னா பரிசுத்த ஸ்தலம் என்று அர்த்தமாமா. அப்ப கர்த்தரிடத்தில் வருகிற வார்த்தையா இருக்கலாம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆவியா இருக்கலாம், கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஊழியக்காரரா இருக்கலாம், அல்லது கர்த்தர் கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம். நம்ம எதை நோக்கி நடத்துகிறது என்றால் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நோக்கி நடத்துகிறது. இந்த பரிசுத்த ஆவி வரும்பொழுதுதான் ஏசாயா 45:1 சொல்லுகிறபடி, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் அப்படிங்கிறார், ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு சில குடும்பத்தாரே கீழ்ப்படிய மாட்டீராங்க, பிள்ளைகளே கீழ்ப்படிய மாட்டீராங்க. அன்றைக்கு ஆபிரகாமினுடைய பலியில துண்டிக்கப்படாத பறவைகளே கீழ்ப்படியாம இருந்தது. எப்படி பிரதர் கீழ்ப்படியனா? பரிசுத்த ஆவி வரும் பொழுது, ஆதியாகமம் 1:1-2 சொல்லுகிறது, ஒழுங்கின்மையா உலகம் இருந்தது, வெறுமையா இருந்தது, ஆழத்துக்குள்ள இருள் இருந்தது. ஆனா தேவனுடைய ஆவியானவர் இவையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஆவியானவர் ஆளுகையின் ஆவியானவர் பாருங்க. அப்ப கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற போது ஜாதிகளை கீழ்ப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் சாட்சியா சொல்றது என்னன்னா, ஐயா திருமண தன்னைக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவ்வளவு நகை பொண்ணு போட்டிருந்தது, ஆனா இன்னைக்கு நகையெல்லாம் ஒரு சேட்டு கடையில பத்திரமா இருக்குது, அல்லது பேங்க்ல பத்திரமா இருக்கு. புதையல் பொக்கிஷம் எங்க இருக்க வேண்டியது? அவங்க சொல்றது கையில இருக்க வேண்டியது, கழுத்துல இருக்க வேண்டியது, காதுல இருக்க வேண்டியது, இன்னைக்கு சேட்டு கடையில பத்திரமா இருக்கு, அந்தகாரத்துல கிடக்குது. அதான் வெங்கல கதவு போட்டு இரும்பு தாழ்பால் போட்டு பூட்டப்பட்டு இருக்குது. இவைகளுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எருசலேம்ல கொடுக்காததுனால கர்த்தர் இன்னார் என்று அறிய வேண்டும் என்பதற்காகவே 70 வருடங்கள் பாபிலோன்ல இருந்தது. எப்படி இந்த சிறையிருப்புக்கு கண்ணும் கருத்துமாய் கர்த்தர் வேலை செய்தாரோ, அதே போல மறுபடி எருசலேம் கட்டப்படுவதற்கு கோரேசு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகம் பண்ணும்போது இந்த புதையலும் பொக்கிஷமும் எருசலேமை தேடி திரும்ப வந்தது. இந்த வருடத்துல எதற்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, இயேசு நம்மை ஜெபிக்க தூண்டியதோ, நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினதுமாகிய பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணணும். இந்த பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணும் போதுதான் எது புதையல் எது பொக்கிஷம்னு தெரியும். வேத சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13:44 ஒரு மனிதன் ஒரு புதையல் நிலத்தை கண்ட உடனேயே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த புதையல் நிலத்தை வாங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த புதையல் நிலமாக தேவன் எதை பார்த்தார்னா, தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துல கொடுக்கிறார். சொந்த குமாரனாகிய இயேசு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன் சரீரத்தை கிழித்து உங்களை என்னையும் விலை கொடுத்து வாங்குறார்னா, உங்களையும் என்னையும் தான் தேவன் புதையல்களா பார்க்கிறார். அதைத்தான் இயேசு சொல்றாரு, ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தியோ தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்துவதனால் அவனுக்கு லாபம் என்ன? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, எல்லாமே இழந்து போயிருக்கலாம், அவ்வளவுதான், நான் வாழ்றக்கே முடியாது பிரதர், நான் சாக போறேன்னு நினைச்சிடாதீங்க. அப்படி எல்லாம் இல்ல. தேவன் இழந்து போனதை திரும்ப தருவார். எப்பொழுது தருகிறார்னா, எப்ப நீங்க தேவனோடு கூட ஐக்கியமாகறீங்களோ, எப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டு எது வெளியேறப்பட்டது எது விலையில்லாதது என்கிறத அறிகிறீங்களோ, அங்கேயே நீங்களே வெளியேறப்பட்டவங்களா மாறுகிறீங்க. யோபுவினுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான். பிசாசு எல்லாவற்றையும் அழிப்பதற்கு ஆட்களை அனுப்பினது உண்டானதுதான். ஆனா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் வந்து யோபோட பேச ஆரம்பித்தார். யோபு தேவ சத்தம் கேட்க 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 ஒரு இடத்துல யோபு சொல்லுகிறாரு, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு. இப்ப கர்த்தர் வந்து யோபுவைத்தான் புதையலா பார்த்தாரே தவிர யோபுவின் கையை விட்டு போனதை புதையலா பார்க்கல. யோபுவும் கர்த்தரை புதையலா பார்த்தாரு,
கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை புதையலா பார்த்தாரு. இழந்த அத்தனையும் ரெட்டத்தினையே திரும்பி பெற்றார். அதாவது கர்த்தர் இல்லாமல் பிறந்த பிள்ளைகள் கூட மரணத்துக்குள்ள போயிட்டாங்க, வியாதிக்குள்ள உட்பட்டாங்க. ஆனா கர்த்தருடைய சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு புது பலனை அடைந்து 10 பிள்ளைகள் பெறுகிறாங்க. அதுல அவருடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் சௌந்தரியவதியா மாறினாங்களாமா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வருடத்துல கர்த்தர் அதிசயமான பயங்கரமான காரியத்தை உங்களுக்கு செய்யணுமா இருந்தா தேவன் எதிர்பார்க்கிற இந்த 4 காரியத்தை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல அபியாசப்படுத்துங்க. முதலாவது, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களை வாங்க. இரண்டாவது, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க. பரிசுத்தத்தை அஸ்திவாரமா பாருங்க. வெளியேறப்பெற்ற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கேளுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவானார். இப்ப இந்த பரிசுத்தாவியை பெறுகிற போதுதான் இந்த ஆவியானவர் நமக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து நம்ம நேர் வழியில நடத்துவார். இந்த நாளிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது நான் ஜெபிக்க இருக்கிறேன். குடும்பத்தாரோடு கூட நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது நான் ஜெபிக்கிறேன், அடுத்து குடும்பத்தாரோடு கூட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான் தேவன் சில வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வழிமுறைகளைத்தான் வேத வசனத்தோடு உங்களிடத்தில் காண்பித்தேன். நீங்களே என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்து மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்க இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டு இருந்த இடத்துல மேன்மையாய் வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டாங்களோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நோவாவினுடைய நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்கும்படி, ஒரு அரராத்து மலையை நோக்கி எப்படி ஒரு காற்றை அனுப்பி ஆண்டவரே அந்த குடும்பம் இளைப்பாற பண்ணினதோ அதுபோல இந்த நாட்களில சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நெருக்கங்களில் இருந்தும் தேவனின் விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒரு சமாதானத்தை தருவீராக, ஒரு மன மகிழ்ச்சியை தருவீராக. போல ஆண்டவரே இழந்து போய் இருக்கிற ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த வருடத்துல திரும்ப கர்த்தர் கொடுத்து நீ மேன்மைப்படுத்த செபிக்கிறோ. தங்களுடைய சாட்சி போய்விட்டதே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் ஒவ்வொரு மேலும் பொழிந்தரல ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல அஸ்திபாரம் போட்டு இந்த பூமியில ஆண்டவரே எப்படி யோசுவா தேசத்தை சுதந்தரிக்க சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் நிறுத்தி ஆண்டவரே தேவ மகிமையை இந்த உலகத்துல வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவினது போல இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எருசலேம் தேவ மகிமை இழந்த கிடந்த இடத்துல ஆண்டவரே கோரேஸ் எனப்பட்ட ஒரு ராஜாவுக்கு அபிஷேகத்தை கொடுத்து பாபிலோன்ல சிறைப்பட்டு கிடந்த ஆண்டவரே தேவாலயத்தின் பனிமுட்டுகளையும் பாபிலோன்ல சிறைப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே இஸ்ரவேலரையும் விடுதலையாக்கி மறுபடியும் அலங்கம் கட்டப்படவோ மறுபடியும் மகிமை எருசலேமுக்கு திரும்பி வரவோ உதவினது போல இந்த வருடத்துல கர்த்தருடைய அபிஷேகத்தின் மூலமாய் அநேகருடைய மகிமையை திரும்பி வர பண்ண நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பமும் ஆண்டவரே வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று கொடுக்கத்தக்க இடத்துல நீ நடத்தி கொண்டு போக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலோ உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் அநேக பெண்கள் தங்களுடைய கணவன்மார் குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம் அல்லது பலவிதமான தீய காரியத்துல சிறைப்பட்டிருக்கலாம். அவர்களுடைய விடுதலைக்காகவும் என்னுடைய துணைவியார் புனிதவதி அவர்கள் ஜெபிப்பாங்க. சிறு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும், அடுத்து சிறு பிள்ளைகள் பரிச்சலை மற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாகவும் என்னுடைய மகள் மகிமா இவாஞ்சலின் ஜெபிப்பாங்க. முதலாவது என்னுடைய மனைவி பெண்களுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோப்பா. விசேஷமாக கத்தாவே
பெண்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கத்தாவே, குடிப்பழக்கத்துல கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும், விதவைகளுக்காகவும், திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு விசையாய் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை பிரசன்ன ஆளுகை சேட்டு கத்தாவே, தாயாய் தகப்பனாய் இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மகிமா ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதத்தினால நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த தினத்தில் கூட ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வர நேரத்தில் நாங்கள் போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண இருக்கோம். நிறைய எக்ஸாம்ஸ் நாங்கள் எழுத இருக்கிறோம் ஏசப்பா. அந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எக்ஸாம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண, நல்லா எழுத எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்லேருந்தும் விலகி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய நாம மகிமைக்காக வாழ உதவி செய்யுங்க. மீட்பரச்சுமா இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்களும் உங்கள் குடும்பமா இப்படி நோவானுடைய குடும்பமும் யோசுவானுடைய குடும்பமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தது போல இந்த 2026 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.